ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மத்தி மீன். இது வந்து எங்கள் ஏரியாவில் சாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஒரு மத்தி மீன். சரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சாச்சு. தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சூடாகட்டும். வெந்தயம் கடுகு ரெண்டுமே சேர்த்துக்கிறோம். இதற்கிடையில் அதுக்குள்ளே மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு இருந்ததுனால, அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம சதைச்சும் சேர்த்துக்கலாம். சதைச்சி சேர்க்கும்போது இதை விட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ அது வந்து என்ன அப்படின்னா நல்லா அதோட பச்சை மணம் மாறட்டும். அதுக்கப்புறம் வந்து என்னம்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சதைச்சி வச்சது, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தாலுமே நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்குருவோம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசிஞ்சு வேகட்டும். அடுப்பை மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியமாக வச்சாலே போதும். மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால நமக்கு டக்குன்னு அடிப்பிடிக்கும். இதற்கு இடையில என்ன அப்படின்னா நம்ம மஞ்சள் பொடி, அதாவது ஒரு நுள்ளு போட்டாலே போதுங்க. அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னம்னா மஞ்சள் பொடி சேர்க்கும்போது அதோட பச்சை மணம் வந்து மீனோட அந்த கவுச்சு வந்து அடிக்காது. அதே மாதிரிக்கு கடுகும் சேர்க்கலாம். இப்போ குடம்புளி வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. வத்தல் பொடி வந்து காஷ்மீரி வத்தல் பொடியும் சாதாரண வத்தல் பொடியும் நான் சேர்த்துருக்கேன். அப்போ நல்லா அதெல்லாம் வேகட்டும். இந்த நேரத்தில் வந்து தக்காளி பழம் வந்து நம்ம சேர்த்துக்குருவோம். 4, 5 தக்காளி, நாடன் தக்காளி, ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க போதும். இப்போ அதுவுமே மசிஞ்சு வெந்துருச்சு. 1, 2 கிடக்கிறதையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக வந்து மசிச்சு விடு நல்லா. ஏன்னா உப்பு சேர்த்துக்கலாம், டக்குன்னு நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ வந்து தேவையான மசாலா, குழம்புக்கு தேவையான மசாலா வந்து என்னன்னா மீன் பொடியும் மல்லிப்பொடியும் நான் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி வந்து எப்போவுமே ஒரு 1½ ஸ்பூன் போடுங்க. மீன் பொடியும் அதுபோல் 1½ ஸ்பூன் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த குழம்பு தன்மை வந்து நல்லா வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப தண்ணியாக தெரியும். இப்போ வந்து அந்த பச்சை மணம் மாறட்டும். மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட அந்த குடம்புளி வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ அதையுமே உள்ளே சேர்த்துக்கிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றாத இந்த ஒரு குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த ஓரங்களில் இருக்க மசாலாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அதாவது கொஞ்சம் வத்தி வரும்போது நம்ம அதுக்கப்புறம் மீன் சேர்க்கலாம். பாதி கொஞ்சம் மீன் வந்து எடுத்து நான் பொரிக்கிறதுக்கு வேண்டிய மாற்றி வச்சாச்சு. ஒரு ஐலையும் இருந்துச்சு. அப்போ அதுவும் கூட எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கேப்பில் வந்து நான் மீனையும் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு, அதாவது மீடியத்துக்கும் குறைவா வைங்க. குறைச்சிட்டு நம்ம மீனை வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மீன் வந்து டக்குன்னு அந்த ஆவியிலே வெந்துடும். டக்குன்னு குழஞ்சிரவும் செய்யும். அதாவது கரண்டி போட்டு கிண்டாமல் லைட்டாக வந்து என்ன அப்படின்னா லேசாக முக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 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 மாதிரி செஞ்சால் போதும். இப்போ வந்து குழம்பு வந்து என்னடா கலர் ஒரு மாணிக்கு இருக்குன்னு நினைக்காது, நமக்கு நல்லாவே கலர் கொடுக்கும். மூடி வச்சுருங்க. இந்த சைடு ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இனியும் கூட நல்லாவே உங்களுக்கு அந்த சைடில் பார்க்கையில தெரியும். அதுபோல் மீனும் நல்லா வெந்துருச்சு. பொதுவாகவே சாதத்துக்கெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் குறுகலான கறியாக வேணும். கப்பக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு இதுக பயன்படுத்தும் போது கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன். என்னங்க தேங்காய் எண்ணெய் இப்படி இருக்குன்னா, மூணார் தேங்காய் எண்ணெய் இப்படி தாங்க இருக்கும். இங்கே எவ்வளோ குளிருக்கு. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து. கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி இறக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நம்ம எப்போ சாப்பிடுதோமோ அந்த நேரம் பாருங்கள், நான் இறக்கி வச்சுட்டேன். இனியுமே அந்த கொதி வந்து அடங்கவே இல்லை. அப்படியே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கு இடையில வந்து மீன் பொரிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நல்லா மசாலாவெல்லாம் இங்கிட்டு ஊறி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து என்ன அப்படின்னா நான் எப்போவுமே மீன் பொரிக்கிறதுக்கு இரும்பு சட்டி தான் பயன்படுத்துவேன். அது வந்து இப்போ பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். என்ன அப்படின்னா நம்ம போட்ட அந்த வத்தல் பொடி, எண்ணெய் எல்லாமே மேல்டாப்புறம் வந்து பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் இதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து குறிப்பிடுங்க. நமக்கு இனியும் கூட கொஞ்சம் கட்டியாகும். என்ன அப்படின்னா மண்சட்டி வந்து இனி சூடாக இருக்குது. அதனால் இனியும் கூட கொஞ்சம் கூட கட்டியாகும். பொதுவாகவே மீன் குழம்புக்கு வந்து சாதம் வந்து சூடாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீனோட டேஸ்ட் வந்து எடுத்து தெரியும். நம்ம தேங்காய் அரைக்காமல் வச்சதுனால 2 நாள் இல்லை 3 நாள் கூட அந்த மீன் குழம்பு வந்து வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். அதாவது புளியை வந்து தூர எடுத்துடணும். நமக்கு 2 நாள் வைக்கணும் அப்படின்னா அதில் கிடக்கிற புளியை மட்டும் நீங்கள் தூர எடுத்துடணும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும். இதுக்கு இடையில மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க.
பின்ன நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ண முடியும். கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பெரிய வீடியோ, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ரெண்டுமே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களை வந்து நல்வழிப்படுத்தும். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல். மீன் பொரிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.